தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் நாளை நடைபெற வாய்ப்பு இல்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் மாணிக்கம் அழைப்பில் உள்ளார். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு அமைச்சரவையுடைய விரிவாக்கம் நாளை நடைபெறும் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கான ஏற்பாடுகளும் கூட ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. நாளை தினம் அமைச்சருடைய விரிவாக்கம் நடைபெறும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு நடைபெறக்கூடிய சூழல்ல அமைச்சரினுக்குள்ளாக ஒரு குடும்பம் போல கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் விரும்புவதாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேட்டியளிக்கும் போது தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 2 கட்சிகளும், அதே போன்று காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகளும் அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது இடம்பெறுவார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய, ஆட்சி அமைக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்எலும் இதுவரையிலும் அமைச்சரவையில் பங்கேற்பது தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடாத சூழல்ல நாளை தினம் காலையில தான் ஐயுஎம்எல்லுடைய உயர்நிலை கூட்டம் கூடுகிறது. அதே போன்று விடுதலை சிறுத்தைகளும் தங்களுடைய உயர்நிலை கூட்டம் கூட்டப்படாவிட்டாலும் கூட மூத்த முன்னணி பொறுப்பாளர்களுடன் கலந்தாலோசித்த பிறகாக தனது முடிவை அறிவிப்பேன் என விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். இப்படியான சூழல்ல நாளை காலை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய அமைச்சரவை விரிவாக்கம், அமைச்சர்கள் புதிய அமைச்சர்களுடைய பொறுப்பேற்பு விழா என்பது நாளை பிற்பகல்ல அல்லது மாலை நேரத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், ஒருவேளை இந்த முடிவுகள் எட்டப்படுவதற்கு தாமதமாகும் பட்சத்துல இந்த கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய ஆதரவு வழங்கக்கூடிய கட்சிகள் அமைச்சர்கள் பங்கேற்பதாகவும், அல்லது அதுக்கான முடிவுகளை அறிவிப்பதற்கு தாமதமாகும் பட்சத்தில் அதற்கேற்றவாறு இந்த பதவியேற்பு விழாவும் புதிய அமைச்சர் விரிவாக்கம் மற்றும் அமைச்சர்கள் பொறுப்பேற்கக்கூடிய அந்த பதவியேற்பு விழா தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நாளை தினத்திற்கான ஏற்பாடுகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஆளுநர் மாளிகையில அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் இந்த 2 கட்சிகளும் தங்கள் நிலைப்பாட்டை அறிவித்த உடனே நாளை பிற்பகல் அல்லது மாலையில அமைச்சருடைய விரிவாக்கத்துக்கான அந்த பணிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும், அந்த பதவியேற்பு நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாளை காலை நடைபெறுவதாக திட்டமிட்டிருந்த சூழலில் அது தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.